ஐயோ, இதை எப்படி அவங்க தாங்குனாங்க? துடிச்சு போயிருப்பாங்களேம்மா. ஆமாத்த, இந்த உலகத்துல நியாயத்துக்கு மதிப்பே இல்ல. சட்டம் அதிகாரம் இருக்கிறவங்க என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் கேக்குது. அவங்களுக்கு உண்மையான பாசத்தை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ஸ்டேஷன் வாசல்ல அந்த ஆள்கிட்ட திவ்யாவோட அப்பா என் பிள்ளைய கொடுத்துறேன்னு கையெடுத்து கெஞ்சி கேட்டதை பாக்குறப்போ ஒரு நிமிஷம் என் ஈர கொலைய நடுங்கிடுச்சு. அந்த மனுஷனை நான் இப்படி பார்த்ததே இல்ல அத்தை. அப்படியே ஒடிஞ்சு போயிட்டார் அத்தை. அதை இப்ப நினைச்சாலும் என் கண்ணு கலங்குது. அந்த தம்பிக்கு எல்லாமே அந்த பொண்ணுதான். அவளும் டாடி டாடின்னுகிட்டே கிடப்பா. இப்படி உசுரா இருக்கிற 2 பேரை பிரிச்சு வச்சு அந்த கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. இப்படி எல்லாம் ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவரு மதியமே நம்ம சீக்கிரமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு என்கிட்ட கேட்டாரு. நான் யோசிக்கிறதுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. வாசு தம்பி கேட்டதும் நீ சரின்னு சொல்லிருக்கணும் வினோ. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. எனக்கு என்னத்த தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. நான் யோசிக்கிறதுக்குள்ள எல்லாமே கைமீறி போயிடுச்சு. நடக்க கூடாதது நடந்துருச்சு. அத சீக்கிரம் எப்படி சரி பண்ணணுங்கிறது தான் நம்ம யோசிக்கணும்மா. அம்மாடி வினோ, திரும்ப வாசு தம்பி உன்னை கேட்கறதுக்குள்ள நீயே தம்பிக்கு கால் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிருமா. அத பண்ணாதான் திவ்யா திரும்ப கிடைப்பானா? அத உடனே பண்ணிடுறதாமா நல்லது. பசங்க நல்லதுக்காகத்தான் ஒன்னா சேரணும்னு நினைச்சீங்க. அதை செயல்படுத்துறதுக்கான சரியான நேரமும் இதாம்மா. வார்த்தைக்கு வார்த்தை அம்மான்னு கூப்பிடுற திவ்யாவை மனசுல வச்சு ஒரு நல்ல முடிவா எடுமா.